வணக்கம் நண்பா. இந்த வீடியோல PKL சீசன் 11 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா PKL டீம்ஸோட ஸ்குவாட் ரிவ்யூவா இருக்கட்டும், டீம் அனாலிசிஸா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் தபங் டெல்லி டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் அப்புறம் டீம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோச்சை பத்தி பார்த்துடலாம். ஸோ கோச்சை பொறுத்தளவு PKL சீசன் 10ல தபங் டெல்லி டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருந்த ஜோகிந்தர் நர்வால் PKL சீசன் 11ல ஹெட் கோச்சாட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு காரணம் PKL சீசன் 10ல அவரோட ஆக்டிவிட்டி தான். ஒரு ஹெட் கோச் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவா இருந்து பண்ணியிருந்தாரு. மற்ற டீம் அசிஸ்டன்ட் கோச்சை கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்பவே ஆக்டிவா இருந்திருப்பாரு. ஒரு ஹெட் கோச் வந்து மேட்ச் நேரத்தில் போய் கொடுக்க வேண்டிய அட்வைஸை இவர் கரெக்டாக கொடுத்தாரு. டீம் மீட்டிங்லயா இருக்கட்டும், பிளேயர்ஸோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் ஆக்டிவா இருந்தாரு. சோ அதுக்கேத்த பலன் தான் அவருக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு கோச்சாட்டு. தபங் டெல்லி டீமோட லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் சித்தார்த் பாகுபலி தேசாய் இருக்காரு. அவர் தான் ஸ்டார்டிங் 7லயும் பிளே பண்ண போறாரு. அதன் பிறகு மனு தேஷ்வால் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர், வினய் ஹரியானாவை சேர்ந்தவர், அதுக்கப்புறம் பிரவீன் நர்வால் அவரும் ஹரியானாவை சேர்ந்தவர். அதன் பிறகு ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பங்களாதேஷ் டீம்ல இருந்து எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸா ஆப்ஷன்ல எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சித்தார்த் பாகுபலி தேசாய் ஒன்றும் பழைய சித்தார்த் பாகுபலி தேசாய் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல அவரோட பவரை பயன்படுத்தி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஆனா அவர் வந்து இப்போதைக்கு அந்த பழைய ஃபார்ம்ல இல்ல. ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா அது சூப்பரான விஷயம். ஆனா அப்படி வரல அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய டேமேஜை வந்து தபங் டெல்லி டீமுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா லெஃப்ட் ரைடர் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ரைடர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் இல்லாம ரைட் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அது உண்மையிலே ஒரு டேஞ்சர் தான். ஸோ சித்தார்த் தேசாய்க்கு பேக்கப்பா ஒரு சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து வினய். ஸோ இவர் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்காக PKL சீசன் 9 பிளே பண்ணியிருந்தாரு. PKL சீசன் 10ல அவருக்கு இன்ஜுரினால அவரை வெளியே எடுத்துட்டு சந்தீப் துல்ல ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. பட் இவரால் ப்ராப்பரா அதை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கறதா உண்மை. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க எந்த லெவல்ல பிளே பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியாது. PKL இறக்கி விட்டோன்னே அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆன் பேப்பர் பார்க்கும்போது லெஃப்ட் ரைடர்ஸ்க்கான பொசிஷன் தபங் டெல்லி டீமுக்கு வீக்கா தான் இருக்கு. சித்தார்த் தேசாய் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் அப்படின்னா அதுவுமே ஸ்ட்ராங் ஆகலாம். தபங் டெல்லி டீமோட ரைட் ரைடர்ஸை பார்க்கலாம். இங்க திறமை வாய்ந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பேக்கப்பாகவும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நவீன் குமார், ஆஷு மாலிக், ஆஷிஷ் நர்வால் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர், ஹிமான்ஷு நர்வால் லாஸ்ட் சீசன் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிளே பண்ணியிருக்காரு, மோஹித் தேஷ்வால் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர், பாபா அலி ஈரான் நாட்டை சேர்ந்தவர். ஸோ ரைட் ரைடர்ஸ் வந்து பிரமாதமான ரைடர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நவீன்குமார், ஆஷு மாலிக்கை தான் ஸ்டார்டிங் 7ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு பேக்கப்பாகவும் ஹிமான்ஷு நர்வால் இருக்காரு. அதன் பிறகு ஒரு ஆஷிஷ் நர்வால் இருக்காரு. அவர் ஒரு ஆல்ரவுண்டரா பிளே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். ஓகேங்களா, லாஸ்ட் சீசன் ஹரியானா டீமுக்காக பிரமாதமா பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அதன் பிறகு பேக்கப்பா மோஹித் தேஷ்வால் அப்படிங்கிற பிளேயர் வந்து சிறப்பான பிளேயருங்க. ஆல் இந்தியா கபடி டோர்னமெண்ட்ல நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு இல்லையா, அதுல ராஜ் ரைபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரியான டீமுக்காக பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார். நான் அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ அவருமே பேக்கப்ல ஒரு நல்ல பிளேயர். ஓகேங்களா, அதன் பிறகு பாபா அலி அப்படிங்கிற ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்தவரை எடுத்து வச்சிருக்காங்க. அவரோட கேம் எந்த லெவலில் இருக்க போகுதுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. லெஃப்ட் ரைடர்ஸ் வந்து வீக்கா இருக்காங்க தபங் டெல்லி டீமுக்கு. ரைட் ரைடர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தபங் டெல்லி டீமோட ரைட் கார்னர்ஸை பொறுத்தளவு ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. யோகேஷ் தயா லாஸ்ட் சீசன் தபங் டெல்லி டீமுக்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர். லாஸ்ட் சீசன் அதிக ரைட் பாயிண்ட்ஸ் அதிக டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்ததுல டாப் 5க்குள்ள வந்தாரு. அதன் பிறகு சௌத்ரி அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ இவருமே நல்ல பிளேயர் தான். ஓகேங்களா, அடுத்ததா தபங் டெல்லி டீமோட லெஃப்ட் கார்னர்ஸை பொறுத்தளவு ஓரளவு நல்லா தான் வச்சிருக்காங்க. ஆஷிஷ் மாலிக் ஸோ லாஸ்ட் சீசன் தபங் டெல்லி டீமுக்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு யங்ஸ்டர். ஓகேங்களா, யோகேஷ் தயாக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. அதன் பிறகு ரிங்கு நர்வால் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நல்ல பிளேயரும் கூட. அதன் பிறகு ராகுல் அப்படிங்கிற ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவல் இருக்க போது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. தபங் டெல்லி டீமோட ரைட் கவரை பொறுத்தளவு நிதின் பன்வர் அப்படிங்கிற மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்காரு. அதன் பிறகு கௌரவ் அப்படிங்கிற மாதிரி ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் வந்து இருக்காரு. ஸோ இவங்க யாரோட கேமும் எனக்கு பெருசா தெரியாது. ஓகேங்களா, ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவல்ல இருக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. கவர் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லாம யங் பிளேயர்ஸோட போயிருக்காங்க. ஸோ எந்த லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆன் பேப்பர் பார்க்கும்போது அந்த பொசிஷன் வீக்காக இருக்க மாதிரி தான் தோணுது.
தபங் டெல்லி டீமோட லெஃப்ட் கவரை பொறுத்தளவு விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. இவர் லாஸ்ட் சீசனும் தபங் டெல்லி டீமுக்காக ஒரு சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதன் பிறகு ஹமீத் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு. இவரும் லாஸ்ட் சீசன் தபங் டெல்லி டீமுக்காக பிளே பண்ணாருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ அதன் பிறகு சந்தீப் தேஸ்வால், ஸோ இவருமே ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிளேயர். ஓகேங்களா, ஸோ அந்த ரைட் கவரா இருக்கட்டும் லெஃப்ட் கவரா இருக்கட்டும் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அந்த விக்ராந்த் அப்படிங்கிற பிளேயரை தாண்டி மற்ற யாருக்குமே அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அவருக்குமே அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ கவர் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல ஒரு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை கொண்டு வந்திருக்கணும் தபங் டெல்லி. ஓவராலா தபங் டெல்லி டீம் பார்க்கும்போது அவங்களோட ரைடிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லெஃப்ட் ரைடர்ஸ்ல சித்தார்த் தேசாய் மட்டும் தான் இருக்கார் அப்படின்னாலும் அவங்களுக்கு பேக்கப்பா ஒரு சில நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை தாண்டி ரைட் ரைடர்ஸை பொறுத்தளவு பிரமாதமான ரைடர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு பேக்கப்பாவும் நல்ல நல்ல ரைடர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ரைடிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது 2 கார்னரும் பக்காவான யங்ஸ்டர்ஸ். அவங்க யார் அப்படிங்கிறத PKL சீசன் 10லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கவருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ். கார்னர் கூட யங் பிளேயர்ஸ் தான், அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லை. மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர் பிளேயர் ஒரு சுனிலோ ஒரு சுர்ஜித்தையோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த டிஃபென்ஸை ஓரளவு பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை மட்டுமே நம்பி இருக்கிறனால, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லாதனால இந்த டீமுக்கு 10க்கு 7 மார்க் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.